சத்தியமா என்ன பண்ணணும்னு தெரியல, யாருக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கணும்னு தெரியல. நான் ஒரு அனாதை, எனக்கு யாரும் இல்ல. அவன் ஒரு அனாதைதான். அவன் பண்ண தப்பெல்லாம் தெரிஞ்சுமே அவனை ஹைட் பண்ற. சத்தியமா எனக்கு இந்த கேஸ் லீகல் மூமெண்ட்ஸ். எனக்கு யாராவது உதவி செய்யுங்கள் என்று கோவை ஹோமில் தங்கி இருக்கும் கேரள நர்சிங் மாணவி ஒருவர் கதறி எழுத வீடியோ வெளியாகி இருக்கு. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்தவர் கிறிஸ் நிந்து. பெற்றோர் இல்லாத கிறிஸ் நிந்து கோவையில் உள்ள அபிராமி நர்சிங் கல்லூரியில் படித்து வந்திருக்காங்க. அப்போது நிந்துவுக்கு விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்த கார்த்திக் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் காதலித்ததாக சொல்லப்படுது. இருவரும் 4 ஆண்டுகளாக லிவிங் டுகெதர் முறையில் ஒன்றாக வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கிறிஸ் நிந்து கர்ப்பமானதால தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கார்த்திக்க கேட்டிருக்காங்க. ஆனா நிந்து ஆதரவற்ற பெண் என கூறி கார்த்திக் மறுத்ததுடன் அவரது வீட்டாருடன் சேர்ந்து அந்த பெண்ணை அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. என்ன இப்ப கூட FIR போட்டு 24 ஹவர்ஸ்ல அவனை விசாரிக்கணும் என்னது ஒரு ரூல். என்னையும் எதுவும் கேட்கல, என்னால வெளியே போக முடியல. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நானே இப்ப ஒரு ஹோம்ல இருக்கு, கூட்டிட்டு போறதுக்கு வரேன்னு சொல்லி யாருமே வரல. சத்தியமா இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ நடந்துமே என்னன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இன்னொரு பொண்ணுக்கு வரக்கூடாது. அதனாலதான் நான் என்னால சத்தியமா முடியல. இதனால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் கோவை, சூலூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையங்கள்ல புகார் அளித்திருக்காங்க. ஆனா தன்னுடைய புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் போலீசார் அலைக்கழிப்பதாக பாதிக்கப்பட்ட அந்த பெண் கதறி அழுது கொண்டே வீடியோ வெளியிட்டுள்ளார். இப்ப இந்த வீடியோல பாக்குற பொண்ணு நான் தான். சத்தியமா என்ன பண்ணணும்னு தெரியல, யாருக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கணும்னு தெரியல. அவனோட அண்ணா என்ன சொல்றேன்னா, அந்த பையன் அவ தம்பி, அவனுக்கு இன்னொரு மேரேஜ் பண்ணணும், வேற மேரேஜ் பண்ணணும், ஒரு ஜாபுக்கு போகணும். அவன் ஒரு அனாதை. என்னதான் சொல்றேன், நான் ஒரு அனாதை. அவன் அம்மா என்ன சொல்றேன்னா, இதேதான், உனக்கு யாரு இருக்கு? சத்தியமா அவங்க சொல்றது உண்மைதான், எனக்கு யாரும் இல்ல. அவன் ஒரு அனாதைதான். ரோட்ல தெருவில்